அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த ஆவிக்குரிய நிலை சபை அடைய வேண்டும். சபை அடைய வேண்டும் என்ற ஆவிக்குரிய இந்த பூர்ணத்துவத்தை, மற்ற சத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும், நாம தியானம் செய்திருக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் நாம் தொடவில்லை. நாம் தெரிந்திருக்கிறபடியாலே இந்த கிறிஸ்து இயேசுவின் பூர்ணத்துவத்தை அடைந்து கொண்டவர்கள், கிறிஸ்துவானவர் வரும்போது அவர் பிதாவினுடைய மகிமையினால், மனுஷகுமார் மகிமையோடு, தேவ மகிமையோடு அவர் வெளிப்படுவார். மத்தேயு 16:27 படி கிறிஸ்துவானவர் அவர் வெளிப்படும் போது மகிமையில் வெளிப்படுவார் என்றால் 1 பேதுரு 5:10 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவர். அப்ப இயேசு கிறிஸ்துவாகிய அன்பு தந்தை சொல்லுகிறார், பிதாவே, யோவான் 17:24 பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை விசுவாசித்திருக்கிற இவர்களுக்கு நீர் என்னை அனுப்பினதை அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் எனக்கு தந்த மகிமை நான் கொடுத்தேன். அப்போ குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்த மகிமை பிதாவுடைய மகிமை. அப்போ பிதாவுடைய மகிமை, குமாரனுடைய மகிமை, இவர்கள் இருவரிலும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை. அப்ப இந்த மூன்றும் ஒரு சேர திவ்ய நிலை, நித்தியத்தில் வாழ்வதற்கென்ற பழுதற்ற நிலை, தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்குரிய நிலை, அதை அடைந்து கொண்ட பரிசுத்தர்களே மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட மனவாட்டியாக ஆயத்தமாக வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்ப இந்த நிலையை தேவன் தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கிறது இல்லை. அப்போஸ்தலர் 47 வாசித்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து வருகிறார். எதற்காக சேர்த்து வருகிறார்? இல்ல, சபை மொத்தமாக அந்த சபையில், சபை என்றாலே ஜெயம் பெற்றவருடைய கூட்டம் தான், ஜெயம் பெற்றவருடைய ஐக்கியம் தான். மற்றபடி அரைவேக்காடு முக்கால் சபை அல்லங்க. ஜெயம் பெற்றவர்கள் என்றாலே சாத்தானை ஜெயித்தவர்கள். மத்திய 14:18 படி சொல்லுகிறார், சபை எழுப்பிய நோக்கம் எது? பாதாளத்தை சபை மேற்கொள்ளணும். வெளிப்படுது 12ஆம் அதிகாரம் 10-11 வசனம் வாசித்தா, ஆட்டு குட்டி ரத்தத்தை சாட்சி வசனம் சாத்தானை. ஆக ஜெயம் பெற்றவர்கள் தான் சபை, மற்ற ஒரு சபை கிடையாது. அப்போ அந்த ஜெயம் பெற்றவர்களுடைய ஐக்கியம் என்ற கூட்டாய்மை என்ற சபையை பூர்ணமடைய வேண்டும் என்பது தேவ திட்டம். அதத்தான் அந்த சபையத்தான், ஜெயம் பெற்றவருடைய ஐக்கியம் என்ற சபையத்தான் கிறிஸ்து ஒரு முறை இல்ல பல முறை அப்பா சொல்லிருக்காங்க, என் சரீரமான சபை, நான் சபைக்கு தலையாயிருக்கிறேன். அந்த சபைக்கு மூளைக்கல்லா, எபேசியர் 2 நான் சபைக்கு மூளைக்கல்லாயிருக்கிறேன். மனைவிக்கு புருஷன் தலையாயிருக்கிறது போல கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். ஜெயம் பெற்றோட ஐக்கியம், இந்த கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சி அடைந்து இதற்குரிய அடையாளம் என்னன்னா, சாத்தானை ஜெயித்தவர்கள், பொல்லாதவனை தோற்கடித்தவர்கள். அதுதான் இங்க அவங்களுக்கு அடையாளங்க. அந்த நிலையில் வெற்றி கொண்டவர்களையே சபையின் அங்கமாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு மனவாட்டியாய்
பாருங்க, மத்த 24 எடுங்க. மத்த 20 எடுத்துக்கொண்டாலும் சரி, இது எசையா 60ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனம் எடுத்துக்கொண்டாலும், ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1 அல்லது 12 வசனங்கள் எடுத்துக்கொண்டாலும், மத்த 25 என்ன சொல்றாரு? கன்னிகை என்று அவர்கள் அழைக்கப்பட்டும், சபையார் என்று அவர்கள் அழைக்கப்பட்டும், முடிவு பரிந்தமும் அவருடைய அந்த தீவெட்டியில் எண்ணெய் இருக்கணும். அது நிமித்தமாய் அந்த தீவெட்டி என்ற ஒவ்வொரு கன்னிகையும் அவருடைய ரட்சிப்பின் வாழ்க்கை எரிந்து கொண்டே இருக்கணும். முடிவு பரிந்தும் அந்த தீவெட்டி அணைந்து போயிடக்கூடாது. இதுக்கு விளக்கம் 62, எஸ்ஐ 62, 1, 2 வசனம், 1, 2, 3 வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் ரட்சிப்பின் தீவெட்டி. அப்ப அந்த தீவெட்டி என்ற ரட்சிப்பு அவருடைய வாழ்க்கையில முடிவரை எரிந்து கொண்டு இருக்கணும். அதைத்தான் மத்த 24, 13 முடிவான ரட்சிப்பு என்று அறிவுரை ஆற்றுகிறார். அப்போ அதுல புத்தி இல்லாதவர் என்ற நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணமே எண்ணெய் என்ற பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் முடிவதும் இருக்க, அதற்குரிய வாழ்க்கை அவங்கள்ட்ட இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் அவரிடத்துல செயல்பட அவர் அனுமதிக்கல. அப்படின்னா பாதி உலகம், பாதி ஆவியானவர். அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆனா சொந்த வாழ்க்கையில பார்த்தா தேவனை துக்கப்படுத்துறதான வாழ்க்கை. அந்த புத்தி இல்லாதவங்க, அவங்க தான் கைவிடப்பட்டவங்க. மற்றதெல்லாம் அவங்கள நமக்கு தெரியும், அந்த ஆவிக்குரிய மண்டலம் தெரியும். அவங்க முடிவு புரிந்தும் அவருடைய ரட்சிப்பின் தீவெட்டி எரிந்து கொண்டிருந்தது நிமித்தமாக எசையா 62ஆம் அதிகாரம் 2, 3, 12 வசனங்களிலே 12 வசனம் சொல்லப்படுது, நீங்கள் அவருக்கு என்ற பரிசுத்த ஜனம் எண்ணப்படுவீர்கள். நீங்கள் அவருடைய கையில் ராஜமுடியாய் இருப்பீர்கள். 3ஆம் வசனத்துல இந்த ஒரு ஜெயம் பெற்றவர்களுடைய கூட்டாய்மை தான் சபை. அப்ப அந்த சபை பூர்ணம் அடையணும் என்று தேவனுடைய கட்டளை. பூர்ணம் அடையாதவர்கள் கைவிடப்படுவார்கள். அடுத்தாற் போல அந்த உன்னதத்திலிருந்து வந்த இயேசுவினால் அருளப்பட போகிற நித்திய ஆசீர்வாதங்கள் இருக்கே, அதை சபை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சபையின் ஊழியர்கள் பூர்ணமடைய வேண்டும். பாத்திரத்துல என்ன இருக்கோ அதுதான் அகப்பைக்கு வரும். ஊழியக்காரர் என்ற பாத்திரத்தில் என்ன ஆகாரம் இருக்கோ அந்த ஆகாரம் தான் ஊழியம் என்ற அகப்பைக்கு வரும். அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த ஆகாரம் என்ற ஆவிக்குரிய போதனை, அது பூர்ணத்துவத்தை சார்ந்த போதனையை ஆக அந்த பாத்திரம், அந்த ஊழியர் என்ற அவர் பாத்திரத்துக்குள் இருக்கும் என்றால் அகப்பை என்ற உபதேசம், ஊழியம், அவற்றில் அதே ஆகாரம் அகப்பை மூலமாய் ஆத்துமாக்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப சபை பூர்ணம் அடையணும், சபை அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் அந்த சபையின் ஊழியர்கள் பூர்ணம் அடைய வேண்டும். அதனாலதான் அருமை அப்பா பண்ணி பேதுரு தலைமை போசனா ஏற்படுத்தினாருங்க. சரி, அவரவே அவருடைய பரிசுத்தத்துக்குள்ளாக சபை நிறைவடையணும் என்று ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் தானே. எதுக்கு பிதாவுடைய பூர்ணத்துவம், எதுக்கு கிறிஸ்துவனுடைய நிறைவான பூர்ணத்துவம், எதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான பூர்ணத்துவம்,
இவர்கள் மூவரும் ஒன்றரை கலந்து கொண்ட ஒரே பாத்திரமாகிய தேவனுடைய திவ்ய நிலை என்ற பாத்திரம். ஏன் பூர்ண பரிசுத்தத்தையுடைய தேவனுக்கு ஒப்பாக சபை வளர்ன்னு சொல்றாருங்க. சபை பாத்திரத்தில் என்ன இருக்கோ அதுதான் ஆகப்பிக்கு வரும், அதுதான் ஆகாரம். அதைத்தான் சபையின் மக்கள் புசிப்பார்கள். வேதத்திலே நாம் பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஒன்று பேதுரு 3:3 வாசிக்கலாம். 1 பேதுருவாங்க. அது கூட வாசிக்கிறோம் தான். எபேசியர் 4:1 வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஊழியர்கள், சபை பூர்ணமடைய ஊழியர்கள் அவர்களுக்குண்டான அழைப்பை காத்துக்கொண்டு அந்த 5 விதமான ஊழியத்தில் எந்த ஊழியத்துக்குரிய அழைப்பை பெற்றிருக்கிறார்களோ அந்த ஊழியத்துக்குரிய அழைப்பை ஊழியமாக செய்கிறவர்களே அந்த அழைப்பை காத்துக்கொண்டு அந்த அழைப்பில் நிறைவடைந்து பூர்ணர்களாகி அந்த அழைப்பை கொண்டு சபையை பூர்ணத்துவத்துக்குள்ளாக வேண்டும். பிலிப்பியர் 3:10 7-10 வாசிங்களேன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் சோதரம் நான் வாசித்த இந்த 7ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை அங்க ரெஃபர் பண்றாரு. கடைசியில நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோம், 16ஆம் வசனம், நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதற்கொண்டு ஒரே ஒழுங்காய் நடந்து ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள்.